மத்தேயு 6:12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாம மன்னித்தாதான் நமக்கும் மன்னிக்கப்படும். நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிட்டாங்க, அதனால தானே பரலோகம் நமக்கு சொந்தமாக மாறுகிறது. நாம பிறரை மன்னிக்கலைன்னா நம்மளுடைய கடன்களும் மன்னிக்கப்படாதுங்க. அந்த பரலோகத்துக்கு நம்ம போகணுன்னா நம்மளுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். அவங்க மன்னிக்கிற மாதிரியான செயல்களாக பண்ணாங்க, அவங்கள நான் என் வாழ்க்கையில் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? வேணாங்க. அது அவங்களுக்கு கஷ்டம் இல்லை, அது உங்களுக்கு தான் கஷ்டம். உங்கள் வாழ்க்கையில் அதனால சில நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்க முடியாமல் இருக்கும். அந்த கசப்பு என்கிற வேறு நமக்கு வேணாங்க. நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்கள்ல, ஏசப்பா நமக்கு மன்னிச்சனால தானே இன்றைக்கும் நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி, உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி, இல்லை உங்கள் பேரையே ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம இருதயத்திலிருந்து அந்த கசப்பை எடுத்து போட போகிறோம். யாரை குறித்து உங்கள் இருதயத்தில் அவ்வளோ கஷ்டமாக இருக்கோ, எனக்கு அவங்க மேலே கோபம்லாம் இல்லை, ஆனால் நான் அவங்கள ரொம்ப நேசித்தேன், ஆனால் அவங்க தான் என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? அந்த காயத்தெல்லாம் ஏசப்பா ஆற்றுறாங்க. இன்றைக்கி நம்ம மன்னிக்க போகிறோம், எல்லாரையும் மன்னிக்க போகிறோம். யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களோ எல்லாரையும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. மனசார சொல்லுங்கள், ஏசப்பா நான் இவங்களை மன்னிக்கிறேன்ப்பா. ஒருவேளை உங்களால் மன்னிக்க முடியாமல் இருக்கும்னா, நான் இவங்களை மன்னிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏசப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? இவங்கள மன்னிக்கிறதுக்கான இருதயத்தை எனக்கு தாரீங்களா? இவங்க எனக்கு பண்ணது எல்லாத்தையும் எனக்கு மறக்க பண்ணுங்க ஏசப்பா. என் இருதய கடினத்தை என்னை விட்டு மாற்றுங்க. நான் எல்லாரையும் மன்னிக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளுங்க. ஏசப்பா அந்த இருதயத்தை உங்களுக்கு தருவாங்க. அவங்க பண்ண விஷயத்தை மறக்க பண்ணுவாங்க. அவங்கள மன்னிக்கிற இருதயத்தை உங்களுக்கு தருவாங்க. மன்னிக்கிறதுல இன்னொரு விஷயம் இருக்குது. அவங்க பண்ண தவிர இன்னும் அவங்கக்கிட்ட சொல்லி காட்டக்கூடாது. மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே அதை மறந்துடணும். இதுக்கு மேலே அதை குறித்து நம்ம பேசக்கூடாது. நம்ம புது மனுஷனாக மாறணும். எஸ், பிறரை நம்ம மன்னிக்கலாம், அதே போல் நம்மளையும் கர்த்தர் மன்னிப்பாராக. ஆமேன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. காட் பிளஸ் யூ.